வணக்கம். இன்னைக்கு ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ல ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம்ல அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக் அண்ட் ஆவரேஜ் கிளாஸ். அதாவது ஸ்டாக் அண்டர் வேல்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை பண்ணும்போது எப்படி இந்த சம் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா 10 மார்க்ஸ்ல அதாவது செக்ஷன் சில வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கொஸ்டின் இது. இதுல ஃபயர் அக்கர்ட் இன் த பிரெமிசஸ் ஆன் 15/10/89. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ஸ்டாக் 30,600, பர்ச்சேஸஸ் வந்து 1,22,000, சேல்ஸ் 1,80,000, க்ளோசிங் ஸ்டாக் 27,000, பர்ச்சேஸஸ் ஃப்ரம் 1189 to 14/10/89. அதாவது நம்மளுக்கு ஃபயர் அக்கர் ஆன டேட் வரைக்கும் எவ்வளோ பர்ச்சேஸஸ் பார்த்தீங்கன்னா 1,47,000. அதே மாரி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1,50,000. ஓகேவா? ஸோ த ஸ்டாக் வாஸ் வேல்யூட் அட் 90% ஆஃப் த காஸ்ட். அப்பனா என்னவாயிருக்கு? அண்டர் வேல்யூ ஆயிருக்கு. அப்புறமா த ஸ்டாக் சேவ்ட் ஃப்ரம் த ஃபயர் வந்து 18,000. த பாலிசி அமௌண்ட் 63,000. தெர் வாஸ் அன் ஆவரேஜ் கிளாஸ் இன் த பாலிசி. ஸோ ட்ரேடிங் அக்கவுண்ட் ஃபார் த பீரியட் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். எதுக்கோசரம் அப்படின்னா, நம்மளோட அந்த ஸ்டாக்ல என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல, அதோட ஒரிஜினல் காஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுறோம். ஏன்னா 90%க்கு தான் வேல்யூ பண்ணியிருக்கு. 100%க்கு வேல்யூ பண்ணிட்டு கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவை தான் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல கிராஸ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ட்ரேடிங் அக்கவுண்ட் ஃபார் த பீரியட் பார்த்தீங்கன்னா, டு ஓப்பனிங் ஸ்டாக் 30,600 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா? இன்டூ 100/90 எதுக்காக பண்ணுறோம்? ஒரிஜினல் காஸ்ட்டுக்கு அதை கொண்டு வரதுக்கோசரம். அப்போது 34,000. அடுத்தது பர்ச்சேசஸ் நம்மளுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கு? 1,22,000. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1,80,000. க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ 27,000 கொடுத்துருக்கு. இதையுமே ஒரிஜினல் காஸ்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு 100/90 பண்ணும்போது 30,000. ஸோ இப்போ கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. 2,10,000. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 54,000. அதோட ஸ்டாப் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறோம். எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. இந்த சம்மில் 54,000 டிவைடட் பை 1,80,000 இன்டூ 100 பார்த்தீங்கன்னா 30%. ஓகே. ஸோ இந்த 30%ஐ மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிராஸ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம 30% ஆன் சேல்ஸ் மூலமாக நம்ம வச்சுக்க போகிறோம் இப்போ. ஸோ மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃப்ரம் 1189 to 15/10/89 டு ஓப்பனிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக் இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அதை தான் இங்கே ஓப்பனிங் ஸ்டாக்காக எடுத்துக்கிறோம். 30,000. டு பர்ச்சேசஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் 1,47,000 கொடுத்துருக்காங்க. சேல்ஸுமே 1,50,000 ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொன்னேன் இல்லையா? கிராஸ் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணணும் இங்கே? கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 30% இருக்கு இல்லையா? அந்த சேல்ஸில் எவ்வளோ வருது? 1,50,000 in 30%, 45,000. ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டாச்சு. கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. அதுதான் பை ஸ்டாக் ஆன் தி டேட் ஆஃப் ஃபயர். அந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம இந்த இடத்துல ஸ்டாக் ஆன் தி டேட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோ வருதுன்னா 72,000. புரிஞ்சுதா? இப்போ ஆக்சுவல் லாஸ் ஆஃப் ஸ்டாக் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். தட் மீன்ஸ் ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் எவ்வளோ இருக்கு? 72,000 இருக்கு. அதில் ஸ்டாக் வந்து சேவ் பண்ணது எவ்வளோ அப்படின்னா 18,000 ஒர்த் ஆஃப் கூட்ஸ் வந்து சேவ் பண்ணிட்டாங்க. அப்போ ஆக்சுவல் லாஸ் எவ்வளோ அப்படின்னா 54,000. ஓகேவா? இப்போ அமௌண்ட் ஆஃப் கிளைம் ஆவரேஜ் கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா அமௌண்ட் ஆஃப் பாலிசி டிவைடட் பை ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் இன்டு ஆக்சுவல் லாஸ் ஆஃப் ஸ்டாக். ஸோ 63,000 இஸ் த அமௌண்ட் ஆஃப் பாலிசி டிவைடட் பை ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 72,000 இன்டு ஆக்சுவல் லாஸ் ஆஃப் ஸ்டாக் வந்து எவ்வளோ? 54,000. ஸோ அப்போ அமௌண்ட் ஆஃப் கிளைம் எவ்வளோ இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 47,250 கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஹோப் எல்லாருக்கும் இன்னைக்கு போட்ட அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக்கும் அதில் எப்படி ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை பண்ணி நம்ம கிளைம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத இந்த சம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே டாப்பிக்கில் இன்னும் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.